இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறோங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங் நான் கிளம்புறேன். எனக்கு வந்து வீக் டேஸில் போகிறது தான் பெட்டர். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். கூட்டத்தில் வந்து என்னால் போய் சரியாக வாங்க முடியாது, அப்புறம் நிறைய மறந்துட்டு வந்துடுவோம். அதனால் வந்து நான் வீக் டேஸில் போகிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் கிளம்புறேன். நான் லிட்டில் இந்தியா போகிறேன். ஸோ பொங்கலுக்கு லிட்டில் இந்தியாவில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, ஸோ எங்கெங்கெல்லாம் நான் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லிட்டில் இந்தியா இன்டர்சேஞ்ச் வந்திருக்கோங்க. எம்ஆர்டியில் தான் வந்தோம். ஸோ அங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த தேக்கா சென்டர்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது தாண்டி வந்தால் ஆனந்த பவன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷாப்பிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்தியன் ஃபுட் ஜாஸ்தி சாப்பிடும்போது ரொம்ப நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஆகும். ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் போடுவாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, நான் வந்து ரவா ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ரவா ஆனியன் தோசை பார்த்திங்கன்னாலே எவ்வளோ எண்ணெய்ன்னு பாருங்கள். ஜாஸ்தி இப்படி எண்ணெய் மற்ற கடையிலலாம் இருக்கும் இன்னும். ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நெஞ்சு கரிப்பாக இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எண்ணெய் இருக்கனால நான் பட்டர் மில்க் வாங்கிக்குவேன். கொஞ்சம் அது நமக்கு வயிறு வந்து கொஞ்சம் கூல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கறி மசால் ரோஸ்ட் வாங்கியிருக்காரு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஷாப்பிங்க்கு வந்துட்டோங்க. அந்த தேக்கா பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே வந்து தீபாவளிக்கு நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த தீபாவளி வீடியோவில் என்ன ஷாப்பிங் ஏரியா போட்டிருந்தாங்களோ அங்கேயே தான் வந்து பொங்கலுக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கிராசரிஸ் எல்லாம் இருக்காது. வெஜ்ஜீஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து நமக்கு இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், பொங்கல் பானை இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு ஸ்ட்ரெச் தாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் எதுக்கு அப்படின்னா பொங்கலுக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் கிட்ட இது பக்கத்தில் தான் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே தான் நடக்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பட் இங்கே தான் நடக்குங்கிறத நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பானையெல்லாம் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணி அந்த ஒரு பொங்கல் பானையோடு இதுவும் வச்சுருக்காங்க, கரண்டியும். இது பார்த்திங்கன்னா ஒன்று $10 சொன்னாங்க. சின்னது பெருசாக கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இந்த எவர் சில்வர், காப்பர் இதில் எல்லாத்துலேயுமே அலுமினியம்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு இல்லை. ஸோ பொங்கல் பானை வச்சு எரிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு கோயிலில் வச்சு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அடுப்பு, அது மேலே வச்சு பொங்கல் வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக இப்போவே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. மயில் இறகு, அப்புறம் எதேதோ அந்த வேலெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிங்கிற கடை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த கடையில் இப்படி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் பொங்கல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேயே வந்து பொங்கலுக்கு என்னென்ன பூஜை பொருள்லாம் வேணும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் குண்டா
இது வந்து உள்ள அலுமினியம் பூசினது இல்லை பூசாமல் இருக்கிறது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா காப்பரில் கரண்டி. நான் காப்பரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கரண்டி பார்க்குறேன். ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. நம்ம ஊர்லேயே இவ்வளோவான்னு தெரில. இந்த அலுமினியம் பூசின குண்டா பார்த்திங்கன்னா $30, அதாவது 1500 பக்கம் வருது. பூசாதது $52, அதாவது $2500 600 வருது. அந்த கரண்டி பார்த்திங்கன்னா $450 வருது. எனக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்தியாவிலே அவ்வளோதான்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் பூக்கடைலாம் நிறைய இருக்குது. நிஜமாலுமே சிங்கப்பூரில் பூ மாலையெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இருந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதாங்க. யூஸ்வலாக வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இன்றைக்கி க்ரௌடடாக இல்லை, ஏன்னா நான் வீக் டேயில் வந்திருக்கேன், தேர்ஸ்டே. அதுவும் இதே சாட்டர்டே சண்டேயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். போன டைம் நான் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது, போன வருஷத்துக்கு. செம்ம கூட்டமாக இருக்கும், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கரும்பெல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து தான் ஆகணும் கரும்பு வாங்குறதுக்காக. ஸோ மற்றதெல்லாம் இன்றைக்கே வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் நாங்கள் மோஸ்ட்லி க்ராசரிஸ் வாங்குவோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக மண் பானை, மண்ணிலே வந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. சட்டி, அப்புறம் பனியாரக்கல் எல்லாமே. இந்தியாவில் தான் இருக்குதுன்னு இல்லை, இங்கேயும் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருக்கோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த ஏரியாவில். நிஜமாலுமே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க தமிழ் கடையிலலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லியும் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸ் எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது உண்மையானு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே, ஒருவேளை உங்களுக்கு பொங்கலுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா துணிக்கடைங்க. தேக்கா சென்டர்லேயும் இருக்கும், ஆப்போசிட்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த துணிக்கடையில் வந்து உங்களுக்கு துணி வேணும்னா எடுத்துக்கலாம். சாரீஸ்க்கும் இருக்கும். அப்புறம் எல்லாமே நாங்கள் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போது போகிற வழியில் எடுத்த ஃபோட்டோ இது. ஃபுல்லாக பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் நைட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. தீபாவளிக்கு பண்ண மாதிரியே தான் பொங்கலுக்கும் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாலுமே லிட்டில் இண்டியாவில் இதுதான் ரொம்ப இது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, எங்களோட ஷாப்பிங் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.